Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'du. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழர்களின் வரலாற்றை பேசுவதற்கும் கேட்பதற்கும் ரப்புல் ஆலமீன் சிறந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அதனை கேட்பதற்குரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தானோ, அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக சஹாபாக்கள் வரலாற்றினுடைய தொடரிலே இன்றைய அருமை சஹாபியினுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ பணிக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை உலக மக்கள் எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லும் உயர்தர பணிக்காக கபூல் செய்யப்பட்டு அவர்கள் அந்த திருப்பணிக்காக தங்களை அர்ப்பணிப்பதற்கு முன்னால் மக்காவிலே நிறைய சம்பவங்கள் நடக்கின்றன. அதிலே ஒரு சம்பவம் என்னவென்றால், யமன் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் தன்னுடைய 2 சகோதரர்களை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு வருகின்றார். யமன் தேசத்திலிருந்து தன்னுடைய 2 சகோதரர்களை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு அவர் வருகின்றார். அவர் மக்காவுக்கு வருகை தருவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவருடைய இன்னொரு சகோதரர் அவருடைய தம்பி ஒருத்தர் காணாம போயிடுறார். அந்த காணாமல் போன தன்னுடைய தம்பியை தேடிக்கொண்டு ஹாரிஸ் மாலிக் என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்களோடு சேர்ந்து யாசிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மக்காவுக்கு வருகின்றார். யமன் தேசத்திலிருந்து அவர் வந்து மக்கா முழுவதும் தன்னுடைய தம்பியை தேடி பார்க்கிறார். ஒவ்வொரு ஊரா தேடிக்கிட்டு வர்றார். தன்னுடைய தம்பியை தேடிக்கிட்டு, நம்ம தம்பி எங்க போனான்னு தெரியல என்று ஒவ்வொரு ஊரா தேடிக்கிட்டு வர்றாரு. கடைசியா மக்காவுக்கு வர்றாரு. மக்காலே அந்த தம்பி கிடைக்கல. கொஞ்ச நாள் மக்காலே தங்கியிருந்து பார்க்கிறார். அப்ப மக்கால உள்ள மக்கள் சொல்றாங்க அவர்கிட்ட, அந்த யாசிர்ங்கிறவர்கிட்ட சொல்றாங்க, மக்காவுக்கு வந்து வருஷந்தோறும் ஹாஜிகள் வருவாங்க ஹஜ்ஜுக்கு. அப்போ உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து பல ஊர்களிலிருந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அப்படி வரும் பொழுது அந்த நேரத்தில் ஹாஜிகள் வரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய தம்பியினுடைய அங்க அடையாளங்களை சொல்லி, என்னுடைய இந்த தம்பியை காணோம், யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க என்று நீங்கள் அறிவிப்பு செஞ்சா, அப்படி யாராவது ஒரு அடையாளம் கிடைச்சு அதன் மூலமா உங்க தம்பி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க ஹஜ்ஜுடைய காலம் வரல இங்க இருந்து உங்களுடைய தம்பியை தேடிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹாரிஸ் மாலிக் என்ற 2 சகோதரர்களோடு மக்காவுக்கு வருகை வந்த அந்த யாசிர் என்ன பண்றாரு, இது நல்ல அபிப்பிராயமா இருக்கும், ஒத்துக்கிறாரு. சரி, கரெக்ட் தான், நான் வந்து இங்க மக்கால தங்கி இருந்து என்னுடைய தம்பியை நான் ஹஜ்ஜு நேரம் வரல தங்கி இருந்து தேடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கால தங்குறாரு. ஆனா அந்த யாசிரும் அந்த ஹாரிஸ் மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த 2 சகோதரர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அண்ணன் சொல்றாங்க, நீங்க வேணா இருந்து கூட்டிட்டு வாங்க, தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, எங்களுக்கு வேற வேலைகள் இருக்குது, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லி அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க அந்த யாசிட்டு என்ன சொல்றாங்க, நம்ம 2 பேரும் யமனுக்கு போயிடுவோம், 3 பேரும் யமனுக்கு போயிடுவோம், யமன் தேசத்துக்கு போயிட்டு நம்ம திரும்ப ஹஜ்ஜு நேரத்தில் வரலாம். அப்படிங்கும் பொழுது அந்த அண்ணங்காரர் யாசிர் சொல்லிடுறாரு, இல்லப்பா நம்ம யமன் நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள ஹஜ்ஜுடைய சீசன் வந்துடும், அதனால நம்ம போறதுக்கும் வர்றதுக்கும் தான் கரெக்டா இருக்கும், அதனால ஏன் தேவையில்லாத அலைவான, அதனால மக்களே தங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய பேசி கேட்காம 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, நீங்க இருந்த தம்பியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அப்ப இந்த யாசிர்ங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஹாரிஸ் மாலிக் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய 2 சகோதரர்களை அனுப்பிவிட்டு இவர் மட்டும் மக்காலே தங்கிடுறாரு. மக்காலே தங்க இவருக்கு போக என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுடைய சீசன் வருது. அந்த சீசன்ல தன்னுடைய தம்பி கிடைப்பானு சொல்லி தேடி பார்க்கிறாரு. எங்கேயுமே அவரோட தம்பி கிடைக்கிற மாதிரி தெரியல. என்னோட தம்பி கிடைக்கிற மாதிரியோ தம்பியுடைய அறிகுறியோ யாருமே அடையாளம் சொல்ற மாதிரியோ ஒண்ணுமே தெரியல. அதற்கு பிறகு என்ன பண்ற, ஹஜ் முடிஞ்ச பிறகும்
அவர் அப்படியே மக்களே தங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வர்றவங்க போறாங்க, வியாபாரத்துக்கு போறவங்க, வெளியூருக்கு போறவங்க எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பாக்குறாரு. தன்னுடைய சகோதரர் கடைகள் முடிவு பண்ணிட்டு அப்படியே 4 நாள் அப்படியே விட்டுறாரு. சகோதரர் தேடுற வேலையை விட்டுறாரு. ஆனாலும் இவருக்கு மக்காங்கிற ஊர், இந்த புனிதமான ஊர் பிடிச்சு போயிட்டதுனால என்ன பண்றாரு, இவர் மக்காலே தங்கிடுறாரு. சரி நாம இனி மக்காலே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவர் மக்காலே தங்கிடுவாரு. அங்கே எந்த ஊருக்காரரு, யமன் தேசத்துக்காரரு. ஆனா என்ன பண்ணிடுறாரு, மக்காலே தங்கிடுறாரு. தங்கி நாளடைவில் அங்கே பழகிட்டு இருக்கும் பொழுது அங்கே அபு ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு தொடர்பு கிடைக்குது. இந்த அபு ஹுதைஃபா யார் அப்படின்னு சொன்னா மஹ்சூமி குலத்தை சார்ந்தவர். இந்த மஹ்சூமி குலம் எப்படிப்பட்ட குலம் அப்படின்னு சொன்னா அரபு மக்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குலங்களில் ஒரு குலம். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஹாஷிம் வம்சம் இருக்குது, ஹாஷிம் குலம், அது ஒரு உயர்ந்த குலமோ அதே மாதிரி மஹ்சூமி குலமும் எப்படிப்பட்ட குலம் சொன்னா உயர்ந்த குலம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பயான் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அபூ ஜஹல் மஹ்சூமி குலத்தை சார்ந்தவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வன்மையா எதிர்க்கிறான். அப்ப ஒரு கட்டத்துல அவன்கிட்ட சில பேர் கேட்கிறாங்க, அபூ ஜஹலே உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லு, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்க மார்க்கம் உண்மையிலேயே உனக்கு அவர் பொய் சொல்றாருன்னு படுதா? உன் மனசாட்சி இது யாருக்கு இல்லை, வேற மத்தவங்கள விட்டு நீ நாங்கள் தான் இருக்கிறோம், நமக்குள்ள பேசிப்போம். இவர் முகமது இந்த அளவுக்கு எதிர்க்கிறிய, இவர் சொல்றது உண்மையிலேயே பொய்ங்கிறதுனால தான் எதிர்க்கிறியா, அவர் சொல்றது உண்மையிலேயே உனக்கு பொய்யா தெரியுதா அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஜஹல் அப்பதான் தன்னுடைய உண்மை சொரூபத்தை வெளியில சொல்றான். என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த பாருங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவர் சொல்றது பொய் இல்லை அப்படின்னு சொல்லி, அவர் உண்மையான மார்க்கத்தை தான் கொண்டு வந்திருக்கிறாரு, அல்லாஹ்ட்ட உண்மையான வஹீதான் சொல்றாரு, அவர் சொல்ற கொள்கை தான் சரியான கொள்கை, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா நான் அவரை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான காரணம் உண்டு. நான் அவரை வன்மையா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு சரியான காரணம் உண்டு. ஆனா நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க காரணம் எனக்கு இன்னொரு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா யாரு, அபூ ஜஹல் சொல்றான். நான் இந்த அளவுக்கு வன்மையா முகமது எதுக்குறேன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு சரியான காரணம் உண்டு நான் எதுக்குறதுக்கு. ஆனா நீங்க எதுக்குறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு காரணம் தெரியல ஏன் எதுக்குறீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த மக்கள் கேக்குறாங்க, நீ எதுக்குற, என்ன காரணம், என்ன காரணத்தால நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு வன்மையா எதுக்குற அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் அபூ ஜஹல் சொல்றான், இந்த பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் மக்காவை பொறுத்தவரையில ஹாஷிமி குலமும் மஹ்சூமி குலமும் இரண்டும் ஒன்றுக்கொன்று சளைத்த குலம் அல்ல. இந்த குலமும் பெரிய குலம், அந்த குலமும் பெரிய குலம். மஹ்சூமி குலத்துக்கும் ஹாஷிமி குலத்துக்கும் என்னைக்குமே என்ன உண்டு அப்படின்னு சொன்னா ஒரு நீயா நானாங்கிற ஈகோ உண்டு. சில ஊர்ல பார்க்கலாம் 2 கோஷ்டி இருப்பாங்க, 2 கோஷ்டியுமே நல்ல பெரிய கோஷ்டியா இருப்பாங்க, 2 பேருக்கு ஒரு ஈகோ உண்டு, நீ பெரியாளா நான் பெரியாளா. இவரு ஒரு பள்ளியாசல கட்டி கொடுத்தா அந்த குரூப் ஒரு பள்ளியாசல கட்டுவாங்க, இவங்க ஒரு காலேஜ் கட்டினா அவங்க ஒரு காலேஜ் கட்டாங்க. இது நிறைய ஊர்கள்ல உள்ள பழக்கம். அப்ப அந்த மாதிரி அபூ ஜஹல் சொல்றான், நான் மக்கால உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும், ஹாஷிமி வம்சமோ மஹ்சூமி வம்சமோ ரெண்டும் ஒருத்தருக்கு நீயா நானான்னு சொல்லி போட்டி போடக்கூடிய கூட்டம். மஹ்சூமி இது ஹாஷிமி கூட்டம் என்ன செஞ்சாலும் சரி ஒரே மஹ்சூமி கூட நாங்க என்ன பண்ணிடுவோம் இன்னொன்னு செஞ்சிருவோம் அவங்களுக்கு போட்டியா. இப்படி அவங்களோட இணையாக நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த நேரத்துல திடீர்னு ஒரு ஆள் அங்க முளைச்சு ஹாஷிமி வம்சத்துல முளைச்சு எங்கள்ல ஒரு நபி நான் ஒரு நபியா வந்திருக்கிறேன், அல்லாஹ்வோட நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது இந்த விஷயத்துல நாங்க போட்டி போட முடியுமா அவரோட? எல்லா விஷயத்தையும் எங்களால போட்டி போட முடியும், இந்த விஷயத்துல நான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய வஹி வருது அப்படின்னு சொல்லி ஹாஷிமி வம்சத்தை சார்ந்தவர் சொல்லும் பொழுது நாங்கள ஒருத்தர் அந்த மாதிரி ஆளை உருவாக்க முடியுமா? நானும் அல்லாஹ்வுடைய நபி எனக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் சொல்றது உண்மை, நாங்க பொய்யாவத்தை உருவாக்க முடியுமா? அப்ப அதனால எல்லா விஷயத்திலும் ஹாஷிமி கூட்டத்தோடு இணையாக போட்டி போட்டுட்டு வந்த நாம இந்த விஷயத்தை எங்களால போட்டி போட முடியல. அதனாலதான் இவரை எதிர்த்து இவரை ஒழித்து கட்டினால்தான் அந்த ஹாஷிமி வம்சத்துக்கு இணையா நாம நிக்க முடியுங்கிற தீர்மானிச்சுதான் நான் இந்த அளவுக்கு எதுக்குறேன் அப்படிங்கிற உண்மையை அபூ ஜஹல் என்ன பண்ணா சில பேருக்கு மத்தியில சொன்னா அப்புறம் அந்த உண்மை கசிஞ்சிருச்சு வெளியில, அது அடுத்த பிரச்சனை. அந்த அளவுக்கு ஹாஷிமி வம்சத்துக்கு ஒரு இணையான வம்சம் தான் என்ன மக்காவிலே மஹ்சூமி கூட்டம். இந்த மஹ்சூமி கூட்டத்தை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னா அபூ ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த அபூ ஹுதைஃபாவுக்கும் இந்த யாசிருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. அபூ ஹுதைஃபா இந்த ஊரை சார்ந்தவர், மக்காவியை சார்ந்தவர், அதுல மஹ்சூமி குலத்தை சார்ந்தவர். யாசிர் மக்காவை சார்ந்தவர் அல்ல, எங்க உள்ளவரு யமன் தேசத்துக்காரரு. அங்க இருந்து இங்க தற்செயலா வந்தவரு அப்படியே இங்கே குடியமர்ந்துட்டாரு, கல்யாணம் ஆகாத சின்ன வயசுக்காரரு இங்க வந்தாரு அப்படியே குடியமர்ந்துட்டாரு. அப்ப இந்த யாசிருக்கும் அபூ ஹுதைஃபாக்கும் ஏற்பட்ட ஒரு நட்பு நாளுக்கு நாள் என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப
பலமாயிடுது, ரொம்ப முகப்பத் ஆயிடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். யாசிருடைய நல்ல குணங்களை பார்க்கறாரு, பார்த்தோன்னே அபூ ஹுதைஃபாக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பிடிச்சு போனோன்னு என்ன பண்றாருன்னா, அந்த யாசிர் இந்த அபூ ஹுதைஃபா கிட்ட நிறைய அடிமை பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய அடிமை பெண்கள் இருக்கிறாங்க. இந்த அடிமை பெண்கள்ல ஒரு பெண்ணை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த யாசிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த அடிமை பெண் பேர் தான் சுமையா என்ற பெண். சுமையா என்ற பெண்ணை இந்த அபூ ஹுதைஃபா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, யமனிலிருந்து வந்து இங்கு குடியேறிய இந்த யாசிர் என்ற தன்னுடைய நண்பருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. யாசிர் ரொம்ப ஏழ்மையானவர், சுமையா ஒரு அடிமை பெண்ணு. இப்படி தங்களுடைய அந்த ஏழ்மையான நிலையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கும் பொழுது கல்யாணம் ஆகி ஓரிரு வருடங்கள்ல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு அம்மார் என்று பெயர் வைக்கிறாங்க. அம்மார் என்று அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்றார்கள். சகோதரர்களே, அந்த யாசிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தை அவருடைய மனைவியான சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறந்த பிள்ளையான அம்மார் ரலியல்லாஹு தஆலா, அதாவது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா, இவருடைய வாழ்க்கை வரலாற்றை தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். இந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா, அதாவது யாசிர் தந்தை, சுமையா தாய், அம்மார் ரலியல்லாஹு தஆலா மகன். இந்த மூன்று பேருமே, அதாவது மொத்த குடும்பமே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்த குடும்பம். சஹாபாக்கள் வாழ்க்கையில யாருடைய குடும்பமே இந்த மாதிரி குடும்பம் கிடையாது. மூணு பேருமே ஷஹீதானாங்க அப்படின்னு சொல்லி, தாய் தந்தை மகன் மூணு பேருமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஷஹீதானவர்கள், உயிரை அர்ப்பணித்தவர்கள் என்ற சிறப்பு சஹாபாக்கள்ல எந்த குடும்பத்துக்கும் கிடையாது, ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தை தவிர. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை, சொர்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை மாய்த்த சஹாபி உண்டு, செல்வத்தை மாய்த்த சஹாபி உண்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை மாய்த்த சஹாபி உண்டு. ஆனால் தன்னுடைய குடும்பத்தையே மாய்த்த சஹாபி ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான். அந்த யாசிர் ரலியல்லாஹு தஆலா தான் அம்மார் என்ற குழந்தை பிறகுது. தாய், பிள்ளை, மகன். இந்த குழந்தை பிறந்த செய்தியை என்ன பண்றாரு யாசிர் ரலியல்லாஹு தஆலா, அதோட ரலியல்லாஹு ஆகல, இதுவரை எல்லாம் காஃபிரா தான் இருக்கிறாங்க. யாசிர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தனக்கு குழந்தை பிறந்த செய்தியை தன்னுடைய அருமை நண்பர் அபூ ஹுதைஃபாட்ட போய் சொல்ல போறாரு. அபூ ஹுதைஃபா யாரு? மக்காவாசி, மக்சூமி குலத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் சொல்ல போறாரு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி. குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட உடனே அதுக்கு அன்பளிப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அன்பளிப்பா அந்த அபூ ஹுதைஃபா என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய அடிமை பெண் தானே சுமையா, சுமையா வந்து அவருடைய அடிமை பெண் தானே. இது என்ன சொல்றாரு, நான் உன்னுடைய குழந்தைக்கு பரிசா என்ன பண்ண போறேன், உன்னுடைய மனைவியை விடுதலை கொடுத்துட போறேன், நீ அடிமையா இருக்கிறவனுடைய மனைவியை நான் விடுதலை கொடுத்துறேன் என்று அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்ததற்கு சந்தோஷ செய்திக்கு பரிசாக அவருடைய அடிமை பெண்ணை உரிமை விட்டுறாரு. யாசிருடைய சந்தோஷம் ரெட்டிப்பாயிருது, யாசிருடைய சந்தோஷம் இன்னும் பன்மடங்கு ஆயிருது. இந்த சூழ்நிலையில அவர்கள் குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் குடும்பமா சந்தோஷமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையை பிறந்து ஓரளவு பருவத்தை அடைந்து வாலிப பருவத்தை அடைகின்றது. இந்த நேரத்தில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏகத்துவ பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தவுடன் அப்படி முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலரில் முதல் ஆள் யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா. தாய் தந்தை அல்ல, மகன், வாலிப பிள்ளையா இருக்கிறாரு அம்மார், ஒரு ஏழை சஹாபி. தாய் அடிமை பெண்ணா இருந்து உரிமையானவங்க, அவங்களுக்கு பரம்பரை சொத்துலாம் ஒண்ணும் கிடையாது, தந்தை மக்காவாசியே கிடையாது, வெளியூர்காரரு, நம்முடைய பாஷையில சொல்லாத வந்தேரி, வெளியூர்ல இருந்து இங்க வந்து குடியேறினவங்க. அப்ப அவருக்கு எந்த விதமான சொத்து பத்து கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த இந்த ஏழை வாலிபரான ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா இவங்க தான் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஏகத்துவத்தை ஏற்று முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் 5 பேரில் 5வது நபர் ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா. நேத்து ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா பத்தி எத்தனாவது ஆள் அவங்க? 6வது ஆளு. இன்னைக்கு அம்மார் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 5வது நபர். ரொம்ப ஏழை சஹாபி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அடிக்கடி ஹஜ்ரத் அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போவாங்க. அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீடு எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, காபத்துல்லாவுக்கு பக்கத்திலேயே இன்னைக்கு நீங்க ஹரம் ஷரீஃப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாபுல் அர்கம், காபத்துல்லாவுடைய 84 வாசல்கள்ல கேட்ல ஒரு வாசலுக்கு பேர் என்ன பாபுல் அர்கம். அந்த பாபுல் அர்கமுக்கு பக்கத்துல தான் அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீடு இருந்துச்சு. அர்கம் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்களை சொல்லித் தரதுக்காக வேண்டியும் ஒரு இடம் தேவைப்பட்டதனால அர்கம் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டை முதலாக குர்பானி கொடுக்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டை நான் தியாகம் செய்கின்றேன், இந்த வீட்டை வைத்து நீங்கள் இஸ்லாமிய தீனை
தீனுடைய பணியை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுல வச்சுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்து கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே அல்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருக்குது. இந்த சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அம்மார் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அம்மாரே நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து விட்டான். ஆனால் உங்களுடைய கண்ணெதிரிலேயே உங்களை பெற்ற தாயும் உங்களுடைய பெற்ற தந்தையும் நரகத்திற்கு செல்வதற்கு, நெருப்பில் விழுவதற்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்களான்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேக்குறாங்க, உங்களை பெற்ற தாய் தந்தை உங்கள் கண்ணெதிரிலேயே நரகத்தில் வீசப்படுவதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அம்மார் ரலியல்லாஹு தஆலா யார சொல்ல நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற உடனே, அப்ப நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க, ஆனா உங்க தாய் தந்தை எப்ப சொல்ல போறீங்க இஸ்லாத்தை என்று சொன்னவுடன் பெருமானாருடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா நேரத்தோட தாய் கிட்ட போறாங்க. தாய்கிட்ட போய் இஸ்லாத்தை சொன்ன உடனே சகோதரர்களே, தாய் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளை சொல்லக்கூடிய கருத்து சரியான கொள்கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா தாயும் பிள்ளையுமா முஸ்லிமா இருக்கிறாங்க. ஆனா தந்தைக்கே தெரியாது, தந்தை யாசிருக்கு தெரியாது நம்முடைய மனைவியும் பிள்ளை இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு தாயும் பிள்ளையும் சேர்ந்து யாசிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தந்தை கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க புனிதமான தீனுல் இஸ்லாத்தை கபூல் செஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி பாக்கியத்தை உங்களுக்கு கிடைக்கணும் சொன்னா நீங்களே இஸ்லாத்தை ஏத்துங்க என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தாய் தந்தை பிள்ளை மூவரும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் சகோதரர்களே, இந்த செய்தி தெரிஞ்சவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை இந்த குடும்பமே ஏற்றுக்கிடுச்சு என்று தெரிஞ்சவுடன் மக்சூமி குலத்தை சார்ந்த அபூ ஜஹல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய குலத்தை சார்ந்த ஒரு அடிமை பெண், மக்சூமி குலத்தை சார்ந்தவர் தானே அபு ஹுதைஃபா, தன்னுடைய குலத்தை சார்ந்த அடிமை பெண்ணை தான் யாசிர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்ப நம்முடைய குலத்தை சார்ந்த ஒரு அடிமை பெண் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏத்துக்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களை கூப்பிட்டு மிரட்டுறான் அபூ ஜஹல். யாரு? யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மிரட்டுறான். நீங்க இஸ்லாத்தை விட்டுறீங்களா, இல்ல உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் வெட்டிடுவேன் கொன்னுடுவேன் மிரட்டுறான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்லி காட்டுறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ஈமான் என்ற ஜோதி யாருடைய உள்ளத்திலே புகுந்து விட்டதோ சகோதரர்களே, எந்த சக்தியாலும் அந்த ஜோதியை லேசில் அணைச்சு விட முடியாது. அது மனிதர்களுக்குரிய சக்தி அல்ல, மனிதர்களுக்குள்ள சக்தி அல்ல. யாசிர் ரலியல்லாஹு தஆலா ஈமான்ல உறுதியா இருந்தாங்கன்னு சொன்னா அது யாசிருக்குள்ள சக்தி அல்ல. சுமையா ரலியல்லாஹு தஆலா ஈமான்ல உறுதியா இருந்தாங்கன்னு சொன்னா அது சுமையாக்குள்ள சக்தி அல்ல. எந்த ஈமான் அவருடைய உள்ளத்தில் நுழைந்ததோ அந்த ஈமானுக்குள்ள சக்தி சகோதரர்களே, அதுதான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அந்த ஈமான் என்ற ஜோதியை, ஈமான் என்ற பிரகாசத்தை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜோதியை, அந்த பிரகாசத்தை முழுமைப்படுத்திய தீர்வான். வலவ் கரிஹல் காஃபிரூன், இதை பார்த்து காஃபிர்கள் கோபப்பட்டாலும் சரியே வெறுப்படைந்தாலும் சரியே அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அந்த அடிப்படையில் இந்த அபூ ஜஹல் என்ன பண்றான், மிரட்டி பார்க்கறான் யாசிர் ரலியல்லாஹு தஆலா ஈமான விடுற மாதிரி தெரியல. சுமையா ரலியல்லாஹு தஆலா மிரட்டி பார்க்கறான் மனைவியே, யாசிருடைய மனைவியே ஈமான விடுற மாதிரி இல்ல. இந்த நேரத்தில் சகோதரர்களே, யாசிர் ரலியல்லாஹு தஆலா சட்டையெல்லாம் அவுத்துட்டு அவங்க மேல ஒரு இரும்பு ஆடையை அணிவிக்கிறான். அபூ ஜஹல் ஒரு இரும்பு ஆடையை அணிவிச்சு அவங்கள ஒரு வெயில்ல கட்டி வைக்கிறான். கட்டி வச்சு அந்த வெயில்ல கட்டி வைக்கப்பட்டதுனால வெயில்ல பல நாட்கள் அப்படியே நிறுத்தி வச்சிடறான். ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கல. அதனால சகோதரர்களே, அவங்களுடைய தோல்ல வெடிப்பாகி, அந்த வெயிலுடைய உஷ்ணம் தாங்க முடியாம தோல்ல வெடிப்பாகி அந்த வெடிப்புல இருந்து ரத்தமா ஓடுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா போறாங்க. போகும்பொழுது அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, என்ன சொல்றதுனே தெரியல. கேக்குறாங்க, இஸ்பிர் யா ஆல யாசிர், இஸ்பிர் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையோடு இருங்கள். இன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, நிச்சயமாக நீங்கள் இந்த சகித்துக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மைக்கு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் தான், அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆகவே நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். இஸ்பிர் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையோடு இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வெறும் ஆறுதல் வார்த்தையா மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல.
வேற ஆறுதல் வார்த்தையா மட்டும் சொல்லல, அதனுடைய உண்மை தாற்பயத்தை நபி ஸல்லல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கவில்லை என்றால் வேறு யாருக்காக அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை படைத்தான்? இப்படிப்பட்ட தியாகம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி இப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் வேறு யாருக்காக அந்த சொர்க்கம் என்ற அர்த்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்மிர் ஆல யாசிர், யாசிரோட குடும்பமே பொறுமையோடு இருங்கள், இன்னமோ இதகுமுல் ஜன்னா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தது சொர்க்கத்தை தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கிறாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, எதிரிகளுடைய எதிர்ப்பும் அவருடைய சித்திரவதையும் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டே போகுது, நாளுக்கு நாள் அதிகமாக சித்திரவதை. இந்த நேரத்தில் தான் சகோதரர்களே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை, தந்தையை, அதாவது யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, அபூஜஹல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வெயில்ல கட்டி வச்சு அந்த களைப்புல, வெயில்ல கட்டி வச்ச களைப்புல தண்ணீர் அலறாங்க, தாகத்தினால தண்ணீர் அலறாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, அவங்க அபூஜஹல் அவுத்து விட்டு என்ன பண்றான், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நேரா கொண்டு போய் ஒரு பெரிய தண்ணி தொட்டிக்கு முன்னாடி நிறுத்துறான். பெரிய தண்ணி தொட்டி முன்னாடி நிறுத்தி, இப்ப குடி, தண்ணி வேணா குடி அப்படின்றான். உடனே யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேகமா போய் குடிக்க போறாங்க தண்ணிய. சகோதரர்களே, அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அப்படியே அவங்க தலையை வச்சு அழுத்திடுறான். தலையை வச்சு அழுத்தின உடனே அவங்க திக்கு முட்டாடுறாங்க, அப்படியே திணறாங்க, திண்டாடுறாங்க. என்னை விட்டுன்னு சொல்றாங்க. விட்டுறேன், அல்லாஹ்வை திட்டு விட்டுறேன், லாத்து உஸாவை புகழ்ந்து கூறு விட்டுறேன் அப்படிங்கிறான். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு விடல, திரும்ப தண்ணிக்குள்ள வச்சு அழுத்துறான் அபூஜஹல். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தையை சொல்லல. கடைசியில சகோதரர்களே, மயக்கமுற்ற நிலையிலே அந்த வெயிலில் நிறுத்தப்பட்டு சதையெல்லாம் வெடிப்புண்டாகி அது ரத்தமா ஓடி அந்த நேரத்தை தண்ணீருக்காக கேட்கும் பொழுது அந்த தண்ணி தொட்டிக்குள்ள தலையை அமிழ்த்தி, இப்ப சொல்லு, லாத்து உஸா தான் சிறந்த கடவுள்னு சொல்லு, லாத்து உஸா தான் சிறந்த கடவுள்னு சொல்லு, நீ எந்த அல்லாஹ் வணங்குற அந்த அல்லாஹ்வை திட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கம் அடைந்து தன்னை அறியாத நிலையிலே எப்படியா அந்த வேதனை தப்பிச்சா போதும், தாங்க முடியாம லாத்து உஸா தான் நல்ல கடவுள்னு சொல்லிடுறாங்க. லாத்து உஸா தான் நல்ல கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே சகோதரர் அபூஜஹல் விடுவிச்சிடறான், அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். தண்ணி கொடுத்து அவங்கள இப்பதான் நீ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டெல்லாம் அவுத்து விட்டுறான். ஆனா சகோதரர்களே, கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்ச உடனே தண்ணிலாம் குடிச்சு கொஞ்சம் அப்படியே சுதாரிப்பு வந்த பிறகு யோசிக்கிறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லிட்டேன், லாத்து உஸா தான் சிறந்த கடவுள் சொல்லிட்டேனே, இந்த பாவத்தை அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, நான் எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லி தங்களை தாங்களே சகோதரர் வருத்தி தங்களை தாங்களே அடிச்சுக்கிறாங்க. அதற்கு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையால அடிச்சுக்கிறாங்க. நான் எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டேன் யாசிரே, இந்த அபூஜஹல் கொடுக்கக்கூடிய தொல்லைக்கு பயந்தா, தொல்லைக்கு ஆளாகியா நீ இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோர்ந்த முகத்தை பார்த்து கேக்குறாங்க, என்ன யாசிரே, லாத்து உஸா தான் சிறந்த கடவுளா அப்படின்னு கேக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, என்ன யாசிரே, லாத்து உஸா தான் சிறந்த கடவுளா அப்படின்னு கேக்குறாங்க. யாசிர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றேனே தெரியல, அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க, கண்ணீர் வடியுது. யா ரசூலல்லாஹ், நான் இவ்வளவு காலம் செய்த தியாகங்கள் எல்லாம் பறி போயிடுச்சு, நான் இவ்வளவு காலம் உன்னுடைய தீனுக்காக வேண்டி உங்களுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நான் ஏற்றுக்கொண்ட சிரமங்கள், சகித்துக் கொண்ட கஷ்டங்கள், நான் செய்த தியாகங்கள் அத்தனை பறி கொடுத்துட்டேனே யா ரசூலல்லாஹ், ஒரு நேரத்தில் நான் என்னை ஏமாந்துட்டேனே, ஷைத்தானை வழிகெடுத்துட்டானே என்று கதறி அழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, யாசிரே அப்படி அல்ல, இன்னும் பலமுறை நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், இன்னும் பலமுறை அப்படியே சொல்லுங்கள். இனிமேல் அவர்கள் உங்களிடத்திலே வந்து ஏதாவது சித்திரவதை செஞ்சு லாத்து உஸா தான் சிறந்த கடவுள் சொல்ற அப்பதான் விடுவேன்னு சொன்னா நீங்க அப்படியே சொல்லுங்க, தப்பே இல்லை. ஏனென்றால் நேற்றைய தினம்தான் உங்களுடைய விஷயத்துல அல்லாஹ் ஆயத்தை இறக்கியிருக்கிறான். உங்களுடைய விஷயத்துல ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்கிட்டான். என்ன ஆயத்து? இல்லா மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, யார் ஈமான் கொண்ட பிறகு காஃபிராக மாறிவிடுகிறாரோ, யார் ஈமான் கொண்ட பிறகு காஃபிராக மாறிவிடுகிறாரோ அவர் நிச்சயமான பெரும் வேதனைக்கு ஆளாக்கப்படுவார். ஆனால் இல்லா மன் உக்ரிஹ, யார் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்களை தவிர, யார் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு கல்புகோ முத்துமையன்னு பில் ஈமான், அவருடைய உள்ளம் ஈமானோடு நிரம்பிய நிலையில், உள்ளம் ஈமானால் நிரம்பிய நிலையில், உள்ள பரிபூர்ணமான திருப்தி அடைந்த நிலையில், உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றியோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியோ எந்த விதமான ஒரு கசப்போ இல்லாத நிலையில் அவர் நாவினால் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டு வார்த்தைகளை சொல்லிவிடுவாரேனால் அவர் மீது தவறில்லை என்ற சூரத் நஹலுடைய 106வது வசனம்
16வது அத்தியாயத்தில் உள்ள 106வது வசனம், யாசிரே உம்முடைய விஷயத்துல தான் இறங்கி இருக்குது. அதனால நீங்கள் உள்ளத்தை பரிபூர்ணமா வச்சுக்கிட்டு, பரிபூர்ணமான ஈமானோட வச்சுக்கிட்டு, அவர்களுடைய நிர்பந்தத்திற்கு ஆளாகி நீங்கள் வாயினால் சில வார்த்தைகளை, நாவினால் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அது தவறல்ல, அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று உங்களுடைய விஷயத்திலே ஆயத்தை இறக்கி விட்டான். ஆகவே நீங்கள் லாத் உஸ்ஸா தான் சிறந்த கடவுள் சொல்லி சும்மா நாவால சொல்றதுனால அந்த எதிரிகள் திருப்தி அடைஞ்சு அதனால உங்களுக்கு வரக்கூடிய சித்திரவதைகள் குறையும் என்று இருந்தால் நீங்க தாராளமா சொல்லுங்க, தப்பு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அனுமதி கொடுத்தார்கள். சகோதரர்களே, அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேலும் மேலும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு, மேலும் மேலும் வேதனைக்குள்ளாக்கப்பட்டு, மேலும் மேலும் கடினமான கஷ்டத்திற்குள்ளாக்கப்பட்டு, கடைசியிலே குத்துயிரும் குலையுருமா கிடக்கிற நேரத்தில் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை 2 ஒட்டகங்களை எதிரெதிர் திசையில் நிறுத்தி வைக்கப்பட்டு, அவர்கள் 2 கால்களும் அந்த 2 ஒட்டகங்களை தலைகீழா கட்டி தொங்க விட்டு, அந்த ஒட்டகங்களை 2 திசையிலே விரட்டி விட்டு உடல் 2ஆ கிழிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு முன்னால் கணவன் ஷஹீதாக்கப்படுவதற்கு முன்னால், அதுக்கு அப்புறம் தான் கணவன் ஷஹீதாறாங்க, அதுக்கு முன்னால சகோதரர்களே அவங்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கர்ப்பமா இருக்கிறாங்க, 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூஜஹல் என்ன பண்றான், அந்த அபூ ஹுதைஃபாவோட சேர்ந்துக்கிட்டு, எந்த அபூ ஹுதைஃபா யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நெருங்கிய நண்பரா இருந்து அந்த நட்பின் அடிப்படையிலே தன்னுடைய அடிமை பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்து அவருடைய திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்த பரிசாக அந்த அடிமை பெண்ணை விடுதலை கொடுத்தாரோ, அந்த அபூ ஹுதைஃபா ஈமான் கொண்ட ஒரே காரணத்தினால சகோதரர்களே யாசிர் ரலியல்லாஹு தஆலா குடும்பத்திற்கு மிகப்பெரிய விரோதியா மாறிட்டார், மிகப்பெரிய விரோதியா மாறிட்டார். அபூஜஹலுடைய பேச்சை கேட்டு அந்த அபூ ஹுதைஃபாவோ அந்த அபூஜஹலும் சேர்ந்து ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அடிக்கிறான், உதைக்கிறான். மல்லாக்கு அப்படியே படுக்க வைக்கப்பட்டு, மல்லாக்கு அப்படியே படுக்க வைக்கப்பட்டு கையையும் காலையும் அப்படியே கட்டி போட்டு அபூஜஹல் சொல்றான், அப்படியே அசிங்க அசிங்கமான வார்த்தைகளால திட்டுறான். அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கேவலப்படுத்துறான், இழிவுபடுத்துறான், என்னென்னமோ சொல்றான். சகோதரர்களே, அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய ஈமானை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை, தன்னுடைய அல்லாஹ்வை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அல்லாஹ் தனக்கு கொடுத்த பெரிய செல்வத்தை இழப்பதற்கு தயாராக இல்லை. என்னென்னமோ சொல்லி பார்க்கிறான் அபூஜஹல், விடல. கடைசியா கோபத்தில் என்ன பண்றான், அப்படியே மல்லாக்க படுக்க வைத்திருக்கக்கூடிய அந்த சுமையா ரலியல்லாஹு தஆலா கிட்ட வந்து பக்கத்தில் அபூஜஹல் வெறி கொண்டு அப்படியே கோபப்பட்டு கத்தி கதறி தன் கையில் இருக்கிற ஒரு ஈட்டி எடுத்து நேரா அவருடைய மர்மஸ்தானத்தில் குத்தி ஷஹீதாக்கிறான். சகோதரர்களே, மர்மஸ்தானத்தில் குத்தப்பட்ட அந்த ஈட்டி அவருடைய முதுகுப்புறமாக வந்து அது அப்படியே பூமியிலே ஆணி அறைந்தது போன்று ஆகிவிட்டது. சகோதரர்களே, இஸ்லாத்திற்காக வேண்டி முதலாக உயிரை கொடுத்த பெண்மணி அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. முதல் ஷஹீத், தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி முதலாக ஷஹீதான பாக்கியம் ரப்புல் ஆலமீன் அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வழங்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீன் இஸ்லாத்திலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் சகோதரர்களே, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் யார் முதலில் ஆரம்பித்து வைக்கிறாரோ அதற்கு அடுத்தடுத்து செய்யக்கூடியவர்களுடைய எல்லா நன்மையிலிருந்தும் ஒரு பங்கு முதல்ல செஞ்சவருக்கு போயிட்டே இருக்கும். அதே போன்று எந்த ஒரு தீய காரியத்தையும் யார் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறாரோ அதுக்கு அடுத்தடுத்து செய்யக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்தும் முதல்ல செஞ்சவருக்கு ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 2 பிள்ளைகள் ஹாபில் காபில். காபில் என்ன பண்ணிடுறான், ஹாபில கொலை செஞ்சிடறான். ஹாபில கொலை செஞ்சிடறான், நம்ம தெரிஞ்ச வரலாறு. அந்த வரலாறை சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இனி கியாமத் நாள் வரை உலகத்திலே எத்தனை கொலைகள் அநியாயமாக நடக்குமோ, எத்தனை கொலைகள் கியாமத் நாள் வரை நடக்குமோ அத்தனை கொலைகளிலிருந்து ஒரு பங்கு யாருக்கு போகுமா, காபிலுக்கு போய்கிட்டே இருக்குமா. ஏன் சொன்னா உலகத்திலே முதலாக கொலையை அறிமுகப்படுத்திய பாவி அவன், உலகத்திலே முதலாக கொலையை அறிமுகப்படுத்தியவன். அதனால கியாமத் நாள் வரையில் எத்தனை கொலை உலகத்தில் நடக்குமோ அத்தனை கொலைகளிலிருந்து ஒரு பங்கு காபிலுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுபோன்ற சகோதரர்களே, தீனுல் இஸ்லாத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஷரியத்திலே, இந்த மார்க்கத்திலே முதலாக ஷஹீதானவர் அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கு பிறகு இனி கியாமத் நாள் வரை எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை விடுவார்களோ, ஷஹீதாவார்களோ, அது குஜராத்தில் ஷஹீதான முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, பலஸ்தீனிலே ஷஹீத் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காஷ்மீரிலே ஷஹீத் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் ஷஹீதான லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய ஷஹாதத்தாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய நன்மையில இருந்தும் அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். ஏன் சொன்னா தீனுல் இஸ்லாத்திலே முதலாக தன்னுடைய உயிரை மாய்த்த பெருமை அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை சாரும். சகோதரர்களே, இங்க நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஷஹாதத் என்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை மாய்க்கக்கூடிய ஷஹாதத் என்பது அது எப்பொழுது கிடைக்கும் சொன்னா, போர்க்களத்திலே எதிரிகளை சந்தித்து,
போர்க்களத்திலே முஸ்லிம்களும் எதிரிகளும் ஒருவருக்கொரு சந்தித்து அந்த சந்திப்பிலே அந்த போரிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி போராடி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்றாரு பாருங்க, அவருக்கு பேர் தான் ஷஹீத். அதுக்கு பேர் தான் ஷஹாதத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஷஹீத் அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா சகோதரர்களே, போர்க்களத்தில் போய் சந்திக்கக்கூடிய ஷஹாதத் என்பது நாம நினைக்கிறோம் போர்க்களத்துக்கு போனாதான் ஷஹாதத் கிடைக்கும். காஃபிரோட நேருக்கு நேர் வாளால கத்தியால சண்டை போட்டு இவர் அவரை வெட்ட அவர் இவர் வெட்ட கடைசியில இவர் வெட்டு போட்டு ஷஹீதாக்கப்பட்டாதான் ஷஹாதத்து கிடைக்கும் நினைக்கிற சகோதரர்களே. ஆனால் போர்க்களம் அனுமதிக்கப்படாத யாருக்கு? பெண்களுக்கு போர்க்களம் போறதுக்கு அனுமதி கிடையாது. வாள் எடுக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ சண்டை எடுறதுக்கோ பெண்களுக்கு அனுமதி கிடையாது. போர்க்களத்துக்கு போனா எதுக்காக வேண்டி? அடிபட்டவர்களுக்கு சிகிச்சை செய்யறதுக்காண்டி, அடிபட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காண்டி, இதுக்காண்டி தான் போறாமே தவிர பெண்கள் வாழேந்தி போராடுவது இஸ்லாத்திலே பெருமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்திலே அவர்களுக்கு கடமையாக்கவில்லை. இருந்தாலும் கூட போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஷஹாதத்து அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, போர்க்களம் கடமையாக்கப்படாத பெண்ணினத்துக்கு தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். முதல் ஷஹாதத்தை ஒரு ஆம்பளை கொடுக்கல, ஒரு பெண்ணுக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். அதே மாதிரி சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை போர்க்களத்தில் கலைத்த ஒரு சஹாபி இருக்கிறாங்க, ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை போர்க்களத்திலேயே கழித்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரே என்ன அப்படின்னா சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள்னு பேரு. ஆனா அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர்க்களத்துல மௌத்தாகல, போர்க்களத்தில் ஷஹீதாகல, படுக்கையில தான் மௌத்தானாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, தன்னுடைய மரண நேரத்தில் சொல்றாங்க, உலக மக்களே இந்த காலிதுடைய வாழ்க்கையை பார்த்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா, நீங்க நினைக்கிறீங்க எதிரிகளோடு போராடுவதற்காக வேண்டி போர்க்களத்துக்கு போனா நம்முடைய உயிர் போயிடும், ஷஹீதாயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா பாருங்க, என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை நான் போர்க்களத்தில் கழித்தேன். ஆனால் என்னுடைய மரணம் போர்க்களத்தில் வரவில்லை, படுக்கையில் தான் வருகிறது. உலக மக்களுக்கு என்னுடைய மரணத்தை அல்லாஹ் ஒரு படிப்பினையாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு நாங்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் முதலாக அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா கொள்கிறா. அவங்க இஸ்லாத்துக்காண்டி முதல் ஷஹீதாராங்க. அதற்கு பிறகுதான் அன்னாருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சகோதரர்களே, இந்த நேரத்தில் அம்மார் ரலியல்லாஹு தஆலா ஓரளவு வளர்ந்து நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியோடு அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் போன உடனே அங்க மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடவே இருக்கிறாங்க. பெருமானார் கலந்துகிட்ட எல்லா போர்லையும் ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கலந்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சகோதரர்களே, ஒரு போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு கடுமையான குளிர், சில ரிவாயத்தில் இருக்குது அது அகல் போர் அப்படின்னு சொன்னீங்க. அகல் போர்ல தான் கடுமையான குளிர் இருந்துச்சு. அப்ப அந்த கடுமையான குளிர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, மை யஹ்ருசுனா ஃபி ஹாதிஹில் லைலா, இன்றைய தினம் நம்முடைய இரவிலே நம்மை பாதுகாப்பவர் யார்? அதாவது நைட் செக்யூரிட்டி யார் செய்யறா வேலை? இன்னைக்கு போர்க்களத்துல நைட் செக்யூரிட்டி யார் செய்யறான்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் யாருமே தயாரா இல்லை. ஏன்னா கடுமையான குளிர் தாங்க முடியல, இரவு ஃபுல்லா தூக்கம் இல்ல, பகல் ஃபுல்லா சாப்பாடு இல்ல, உறக்கம் இல்ல, ஓய்வு இல்ல. கந்தக் யுத்தத்தை பத்தி நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வர்றாருல, சென்ற வருஷம் கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவு கொடுமையான போர் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க சஹாபாக்களை பார்த்து, இன்னைக்கு நைட் செக்யூரிட்டிக்கு யார் தயார் அப்படின்னா எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எழுந்திருக்கிறாங்க ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா. இருட்டு, அம்மார் எழுந்திருக்கிறாங்க. ஆனா யா ரசூலுல்லாஹ் நான் தயார் அப்படிங்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அது அப்படிங்கிறாங்க. இருட்டுல தெரியல யார் அதுங்கிறாங்க. அம்மார் அப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நினைச்ச அம்மாரா தான் இருப்பேன்னு சொல்லி, நீ அம்மாராத்தான் இருப்பேன்னு சொல்லி. ஏனென்றால் ஏற்கனவே தியாகங்கள் செய்து 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 பழகி போய்விட்டவனுடைய உடலுக்கு இந்த தியாகம் பெரிய விஷயமே இல்லை. அதனால நீயா தான் இருப்பேன்னு நினைச்சேன், நீ தான் எழுந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் ரலியல்லாஹு தஆலாவை வாழ்த்துட்டு சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, ஐநானி. அப்பதான் அந்த ஹதீஸை சொல்றாங்க, ஐநானி லன் தமஸ்ஸஹுமுன் நார். இரண்டு கண்கள் மறுமையிலே நரக நெருப்பு அந்த கண்களை தீண்டாது. இரண்டு கண்கள், அந்த கண்களுக்கு உரியவர் அவர் நரகவாதி என்று மறுமையை தீர்ப்பளிக்கப்பட்டாலும் கூட அவருடைய உடலெல்லாம் கரிந்தாலும் அந்த இரண்டு கண்களை மட்டும் நரக நெருப்பு தீண்டாது. யாருடைய கண்கள் என்றால் ஒரு கண் அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு கண் விழித்து பாதுகாத்த கண்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு கண் விழித்து பாதுகாத்த கண்கள். இன்னொரு கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தனிமையில் அழுத கண்கள்.
அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தனிமையில் அழுத கண்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு விழித்திருந்து பாதுகாத்த கண்களும் ஐனுன் லன் தமஸ்ஸஹும் அன்னார், அந்த இரண்டு கண்களையும் நரக நெருப்பு ஒருபோதும் தீண்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லி சந்தோஷப்படுத்தி போங்க உற்சாகமா போய் பாதுகாப்பு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. சகோதரர்களே, இதே நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை இப்படியே கழிது. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா நீண்ட காலம் ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா খিলাফத்தை பார்க்கறாங்க, ஹஜ்ரத் உமருடைய খিলাফத்து, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா খিলাফத்து, மூன்று খিলাফத்தையும் பார்க்கறாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலயும் உமர் ரலியல்லாஹு காலத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்துல ஒரே ஃபித்னா பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. அந்த பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை ஷஹீதாக்கப்படும் அளவுக்கு வளர்ந்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அநியாயமாக கொல்லப்பட்ட பிறகு அந்த பிரச்சனை, அந்த குழப்பம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா காலத்தில் தொடருது. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட உடனேயே அடுத்த கலீஃபா யாருங்கிறதுல ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படல. அப்ப அந்த ஒருமித்த கருத்து ஏற்படாதனால ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா பெரும்பாலானவர்கள் கலீஃபாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் ஹஜ்ரத் அலியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஹஜ்ரத் அலியை கலீஃபாவை ஏத்துக்க தயாரா இல்ல. முஆவியா ரலியல்லாஹு தஆலா பின்னால ஒரு கூட்டம், அவங்களும் ஹஜ்ரத் அலியை ஏத்துக்க தயாரா இல்ல. இந்த நேரத்தில் அம்மார் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாருன்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஏன் சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க அம்மாருக்காக வேண்டி, அம்மாருன் சதூகுன், அம்மார் உண்மையாளர், வ யகூனு மஅ ஸாதிகீன், அவர் எப்பொழுதுமே உண்மையாளர்களுடனேயே இருப்பார். அம்மார் உண்மையாளர், அவர் உண்மையாளர்களுடனே இருப்பார் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க. அது எப்பன்னு சொன்ன சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மதீனாவிலே குபா என்ற இடத்திலே தங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வாரங்கள் வரை அங்கே தங்கி அங்கே முதலாக ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்கின்றார்கள். அந்த பள்ளிவாசல் தான் இஸ்லாத்திலே முதல் பள்ளிவாசல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திலே முதல் பள்ளிவாசல் மஸ்ஜித் குபா தான். இன்னைக்கு ஹாஜிகள் மதீனாவுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அந்த மஸ்ஜித் குபாவுக்கு போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வருவாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸார குபா வ ஸல்லா ஃபீஹி ரக்காத்தைனி, யார் குபா பள்ளிவாசலை வந்து ஜியாரத் செய்து அங்கே 2 ரக்காத் தொழுகிறார்களோ அவர் ஒரு உம்ரா செய்தவரை போன்றவர் ஆவார். அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வதால் இன்னைக்கு ஹாஜிகள் மதீனாவுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அந்த குபா பள்ளிவாசலை ஜியாரத் செய்து தான் வருவாங்க. அந்த குபா பள்ளிவாசலை கட்டுமான பணிகளில் முக்கிய பங்கு எடுத்தது ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா தான். முக்கிய பங்கு எடுத்தது ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு. அவங்க தோளால மண்ணு சமக்குறாங்க, மண்ணு கலக்குறாங்க, கட்டுறாங்க. இத பூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அவர் மேல இறக்கப்பட்டு, நீ தீனுல் இஸ்லாத்துக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டப்பட்ட, நீ மதீனாவுக்கு வந்த பிறகு இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹி அவர் கிட்ட வந்து அவர் மேல படிஞ்சிருக்க புழுதிய பூரா ரசூலுல்லாஹி தங்களுடைய கையால தடவி விடுறாங்க, தன்னுடைய கையால தட்டி விடுறாங்க. புழுதியை தட்டிக்கிட்டே சொல்றாங்க, அல்லாஹு மர்ஹம் கஃபார், அல்லாஹு மர்ஹம் அம்மார், யா அல்லாஹ் இந்த அம்மாருக்கு நீ கிருபை செய்வாயாக, அம்மார் மேல இரக்கம் காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் அம்மார் இவர் இன்ஷா அல்லாஹ் அநியாயக்காரர்களுடைய கையால் ஷஹீதாக்கப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அநியாயக்காரர்கள் கையால் ஷஹீதாக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க. பிற்காலத்துல சகோதரர்களே, கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ரசூலுல்லாஹி ஹயாத்தா இருக்கும் பொழுது அம்மார் ஒரு கட்டட வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கட்டடம் இடிஞ்சு அப்படியே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா விழுந்துருது. அப்படியே மயக்கம் அடைஞ்சாங்க. சஹாபாக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் கது மாத்தா அம்மார் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் மௌத்தாக மாட்டார். ஏனென்றால் எனக்கு பிறகும் அவர் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருப்பார். அவர் அநியாயக்காரர்களால் அவருடைய கையால் ஷஹீதாக்கப்படுவார். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்மாருக்கு விதித்திருக்கக்கூடிய விதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் ரலியல்லாஹு தஆலா பத்தி அல்லாஹ் தனக்கு அறிவித்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நேரத்தில் தான் கலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு பிரச்சனை வரும்பொழுது எல்லாரும் அம்மாருடைய அபிப்பிராயத்தை கேட்கறாங்க. அம்மார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அம்மார் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா தான் கலீஃபா. ஏனென்றால் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையிலே அவரை போன்ற ஒரு அறிவாளி யாரும் கிடையாது. அவர்கள் கிலாஃபத்துக்கு வந்தால்தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா கிலாஃபத்தை ஏற்று அவருடைய கையிலே பைய செய்கின்றார்கள். இந்த நேரத்தில் சகோதரர்களே, மக்கள்லாம் ஒரே குழப்பமா இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தரங்க காரியதரிசி.
நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தரங்க காரியதரிசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு யார் யாரெல்லாம் முனாஃபிக்ங்கிற லிஸ்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹுதைஃபாட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஹுதைஃபாட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்களா, ஹஜ்ரத் ஹுதைஃபாவை கூப்பிட்டு, ஹுதைஃபாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட அந்த முனாஃபிக்களோட லிஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, யார் யாரும் நயவஞ்சகர்கள் லிஸ்ட், அதுல ஏன் பேர் இருக்குதான் பாருங்க அப்படி கேட்பாங்களாம். யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. எந்த உமர் ஒரு பாதையில் நடந்தால் ஷைத்தான் பயந்து போய் இன்னொரு பாதையில ஓடுவான் ரசூலா சொன்னாங்களோ, அந்த உமர் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்களா, உமர் ஹுதைஃபாவே உங்கள்ட்ட ரசூலா கொடுத்து வச்சிருக்காங்க முனாஃபிகோட பட்டியல், அதுல ஏன் பேர் இருக்குதான் பாருங்க அப்படிங்களா. அப்படிப்பட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சக்கராத் நேரத்தில் இருக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் சீடர்கள்லாம் போய் கேட்கறாங்க, ஹஜ்ரத் ஹுதைஃபாவே மக்கள்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க, யார் சொல்லு கேட்கறது யார் பேச கேட்கறதுன்னு ஒரே பிரச்சனையா இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் மரணிக்கும் தருவாயில் இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு வசியத்து பண்ணுங்க, நாங்க யார பேசி கேட்கறது யார் சொல்றதை கேட்கறது அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா தயங்காமல் சொல்றாங்க, யாசிருடைய மகன் சொல்வதை கேளுங்கள், யாசிருடைய மகன் சொல்வதை கேளுங்கள். யாசிருடைய மகன் யாரு? ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா. அம்மார் சொல்வதை கேளுங்கன்றாங்க. அதற்கு பிறகு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா খিলাফத்தை அங்கீகரிச்ச உடனே எல்லாரும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சேர்ந்து அவங்களுடைய খিলাফத்தை ஏத்துக்கறாங்க. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா வீரத்திலும் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய வீரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இரண்டு பொய்யர்கள் உருவானாங்க. இரண்டு பொய்யர்கள், ஒருத்தன் அஸ்வதுல் அனசி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன், இன்னொருத்த முஸைலமத்துல் கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன். இந்த ரெண்டு பேருமே யார் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு தங்களை நபி என்று வாதிட்டவர்கள், நாங்க தான் நபி அப்படின்னு வாதிட்டவங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிடுச்சு, வழிகட்ட கூட்டம் அவங்களுக்கு பின்னாடி போயிடுச்சு. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த முஸைலமத்துல் கஸ்ஸாபை எதிர்த்து ஒரு பெரிய போர் நடக்குது. யமாமா என்று சொல்லக்கூடிய போர், யமாமா என்று சொல்லக்கூடிய போர், ஜங்குல் யமாமா என்று சொல்ல ஹர்புல் யமாமா என்று சொல்லக்கூடிய இந்த போர் முஸைலமத்துல் கஸ்ஸாபை ஏத்து நடக்குது. சகோதரர்களே, அந்த போர்ல ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப வேகமா வீரதீரமா போராடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, முஸைலமத்துல் கஸ்ஸாபினுடைய கை ஓங்கிடுது. முஸைலமத்துல் கஸ்ஸாபுடைய கை, அந்த பொய்யனுடைய கை ஓங்கி முஸ்லிம்களுடைய படை சிதற ஆரம்பிக்குது. அப்ப ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த பாறை மேல, ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த பாறைக்கு மேல நின்னு சொல்றாங்க, ஆனா அம்மார் இப்னு யாசிர் ஐனல் மஃபர் அய்யுல் யா மாஷரல் முஸ்லிமீன் ஹல் தஃபிர்ரூன மினல் ஜன்னா. கேக்குறாங்க, ஓ மக்களே, நான் அம்மார் இப்னு யாசிர் கூப்பிடுறேன், எங்க ஓடுறீங்க, எங்க செஞ்சு ஓடுறீங்க? தஃபிர்ரூன மினல் ஜன்னா, சொர்க்கத்தை பார்த்தா விரண்டு ஓடுகிறீர்கள், சொர்க்கத்தை பார்த்தா பயந்து ஓடுறீங்க, எங்கப்பா பயந்து ஓடுறீங்க? முஸைலமத்துல் கஸ்ஸாபுடைய பொய்யனுடைய கை ஓங்குது, நீங்க சிதறி ஓடுறீங்க, எங்க சிதறி ஓடுறீங்க? சொர்க்கத்தை பார்த்தா இதோ சொர்க்கத்தினுடைய வாடை இங்கிருந்து வீசுகிறது. இன்னல் ஜன்னத தஹ்த ஸிலாலி ஸுயூஃப், வாள்களின் நிழலில் தான் சொர்க்கம் இருக்கிறது, வாள்களின் நிழலில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. வாங்க என்று அழைக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பின்னால் இந்த சம்பவத்தை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அப்ப அம்மாருடைய வீரத்தை பார்த்தேன், அவங்களுடைய ஆவேசத்தை பார்த்தேன், ஆவேசமா மக்களை அழைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஒரு காது வெட்டுப்பட்டு அப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது சதை, ஒரு காலோட துண்டா போய் லைட்டா ஒட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்குது. அவங்க தலையை இப்படி இப்படி ஆட்டும் பொழுது, மக்களை ஆவேசப்படுத்தும் பொழுது அந்த காலம் ஆடுது. அதை பத்தி அவங்க கவலையே படல, அதை பத்தி அவன் கவலையே படல. தான் காது அறுத்து தொங்கிக்கிட்டு இருக்குது, இதுக்கு ஏதாவது மருந்து போடுவோம் அல்ல இதுக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணுவோம், அதை பத்தி கவலைப்படல. மக்களே எங்கே விரண்டு ஓடுகிறீர்கள்? சொர்க்கத்தை பார்த்தா விரண்டு ஓடுகிறீர்கள், வாருங்கள் சொர்க்கத்தின் பக்கம் என்று அம்மார் ரலியல்லாஹு தஆலா அழைக்கக்கூடிய அந்த வீரமான துணிவை நான் அந்த யமாமா போரிலே பார்த்தேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. சகோதரர்களே, பிறகு அந்த போரிலே ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அந்த வீர உரையை கேட்டு சஹாபாக்கள் மறுபடியும் ஓடி வர்றாங்க, வெகுண்டு எழுந்து தாக்குறாங்க. முஸைலமத்துல் கஸ்ஸாப் கொல்லப்பட்டு அவனுடைய கொள்கையும் அழிக்கப்படுகிறது. அதோட அந்த கொள்கை அழிக்கப்படுகிறது. முஸைலமத்துல் கஸ்ஸாபை கொன்றவர் ஹஜ்ரத் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா கொல்வதற்கு காரணமாக இருந்தது, அந்த போரிலே மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு காரணமாக இருந்தது ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க செஞ்ச தியாகங்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கூஃபாவுக்கு அவங்கள கவர்னரா நியமிக்கிறாங்க. வேற ஆள் யாரும் ஒழுங்கான ஆள் கிடைக்கல.
நல்ல நியாயமான ஆள், திறமையான யாரும் கிடைக்கல. அதற்கு அம்மாரை விட்டா நல்ல ஆள் இல்ல அப்படிங்கிறதுனால அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னரா போட்டு அவங்களுக்கு ஆலோசகரா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆலோசகரா போட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சா கூஃபால வந்து அவங்க ஆளுநரா இருக்கிறாங்க. ஆனா ஆளுநரா இருந்தாலும் கூட சகோதரர்களே, எந்த அளவுக்கு எளிமை என்றால் தங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் மார்க்கெட்ல போய் அவங்களே வாங்கிட்டு வருவாங்களாம். ஆளுநர் சொன்னா நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டுக்கு ஆளுநர், ஆந்திராவுடைய ஆளுநர் நினைச்சுக்கிறாங்க, பவரே இல்லாத பதவி பொழிஞ்சு. அப்படி இல்லை, அமீருல் மோமினுடைய நேரடி தொடர்பு. அதான் அமீருல் மோமின் என்ன சொன்னாலும் சரி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பவர் அவங்களுக்கு உண்டு ஆளுநருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆளுநரா இருக்கிறாங்க ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா கூஃபாவுக்கு. ஆனாலும் சகோதரர்களே, அந்த எளிமை அவங்களை விட்டு போகல. பகட்டு, பந்தா, அதிகாரம், ஆணவம் இதுல எதுவுமே வரல. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க பஜார்ல மார்க்கெட்டை சாமான் வாங்கிட்டு திரும்பி வரும் பொழுது சகோதரர்களே, ஒரு போக்கிரி பையன் முனாஃபிக்கா இருப்பான்னு நினைக்கிறேன், அவன் பார்த்து ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா பாரு அந்த போறான் ஒத்த காதுக்காரன், ஒரு காது இல்ல உங்களுக்கு, அந்த யமாமா போர்ல ஒரு காது வெட்டப்பட்டதுல ஒரு காது கிடையாது, ஒரு காது தான் உண்டு. கிண்டலா சொல்றான், அந்த போரார் பேர் ஒத்த காதுக்காரன் அப்படிங்கிறான். யாருங்க? யாரை பார்த்து? ஆளுநரை பார்த்து, கவர்னரை பார்த்து. இது ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு காதுல விழுந்தது. உடனே நேரா திரும்பி வர்றாங்க. சொன்னவர்கிட்ட சொல்றாங்க, ஏமா ஒத்த காதுக்காரன் சொன்னியே, இல்லாத காதை பழித்தாயா இருக்கிற காதை பழித்தாயா கேக்குறாங்க. ஒத்த காதுக்காரங்கிறிய ஒரு காது இல்லையே அப்படின்னு சொல்லி இல்லாத காதை பழிக்கிறாயா, அல்ல ஒரு காதோட இருக்கிறாய் என்று சொல்லி இருக்கிற காதை பழிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. சொன்னவனுக்கு பதில் சொல்ல தெரியல. என்னடா இது, நாம இவரு கிண்டலா சொன்னோம்டா, இவர் வந்து இருக்கிற காதை பழிக்கிறியா இல்லாத காதை பழிக்கிறியான்னு கேட்கிறாரு அப்படின்னு மிரண்டு போய் நிக்கிறான். அப்ப ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படி நீ பழிப்பதா இருந்தால் இருக்கிற காதை பழி. இந்த காது இருக்குது பாரு, இதை பழி. ஏன்னு சொன்னா இந்த காது அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான காது, இதை பழிக்காத. இதை பழிக்காது, அல்லாஹ்வுடைய காதுல ஷஹீதான பாதை இது காது, இதை பழிக்காத. இதை பழிச்சா நீ அல்லாஹ்ட்ட பாவி ஆயிடுற. அப்படி பழிப்பதா இருந்தால் இந்த ஒரு காதை பழி, இந்த காதை போய் சேர்ந்துருச்சு அல்லாஹ்ட்ட, நீ மட்டும் என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கிற காதை பழி, தயவு செஞ்சு இல்லாத காதை பழிக்காதுன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சகோதரர்களே, அதற்கு பிறகு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் நம்மளை பழிக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்ப அவனுக்கு நம்ம ஏதோ தீங்கு செஞ்சுட்டோம். அப்ப இந்த ஆட்சி, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. யாராவது எந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் எப்படியாவது கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதற்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு உடனே உமருக்கு கடிதம் எழுதினாங்க, உமரே உங்களுக்கு என்ன கோபம் தெரியல என் மேல, அமீருல் முஃமினீன் அவர்களே உங்களுக்கு என் மேல என்ன கோபம் தெரியல, என்ன கோபம் இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமேல் இந்த ஆளுநர் பதவி என்கிட்ட கொடுத்து உங்களுடைய கோபத்தை தீர்த்துக்காதீங்க கடிதம் எழுதுனாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அம்மாருடைய அந்த உருக்கமான கடிதத்தை பார்த்துட்டு உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுனாங்க, அம்மாரே நீங்கள் இவ்வளவு சொன்னதற்கு பிறகும் நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பல, அதனால நீங்க உடனடியாக உங்களுடைய பதவியை விட்டு வந்துருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நான் வேற ஆளுநர் நியமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வேற ஆளுநர் நியமிச்சாங்க. இப்படி சகோதரர்களே, ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய 94வது வயசு, 94வது வயசுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா ஒரு போர் நடக்குது, சிஃபின் போர் என்று சொல்லக்கூடிய போர். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு படைக்கும் இன்னொரு படைக்கும் போர் நடக்குது, சிஃபின் யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்திலே 94 வயசு சகோதரர்களே, 94 வயசு போர்க்களத்துக்கு போறாங்க, வாளேந்திக்கிட்டு போர்க்களத்துக்கு போறாங்க. ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அங்கே தன்னுடைய கூட்டாளி தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிஷாம் இப்னு உத்பா என்ற சஹாபிட்ட சொல்றாங்க, ஹிஷாமே என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு? எனக்கு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரணம் படுக்கையில கிடையாது, என்னுடைய மரணம் படுக்கையில கிடையாது, இந்த போரிலே நான் ஷஹீதாக போறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அம்மாரே உம்முடைய கடைசி உணவு பாலாகத்தான் இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க கடைசியா பால் குடிப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் உடனே இப்பவே பால் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தன்னை கூட இருந்த ஒரு நண்பர்கிட்ட சொல்லி பால் கொண்டு வர சொல்லி அந்த பாலை குடிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கடைசி உணவு என்று தன்னுடைய நண்பர் ஹிஷாம் இப்னு உத்பா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னி ரஐத்துல் ஜப்பார, நான் அல்லாஹ்வை பார்க்கின்றேன்,
ஜப்பாரான அல்லாஹ் என்னுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டார். வதஸையனத்தில் ஹூர், என்னை மணமுடிப்பதற்காக, என்னை திருமணம் செய்வதற்காக ஹூர் எல்லாம் தயாராகி விட்டார்கள். ஹூர்லெல்லாம் தங்களை அலங்கரித்துக் கொண்டு, மணப்பெண்ணாக அலங்கரித்துக் கொண்டு தயாராக இருக்கிறார்கள். என்னை மணமுடிப்பதற்காக நான் ஆயத்தமாகிவிட்டேன், நான் சித்தமாகிவிட்டேன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சொல்லி கடைசியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதிப்படி அந்த பாலையும் குடிச்சிட்டு சகோதரரை வாளேந்தி போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அன்னாருடைய புனிதமான உடல், ஷஹீதான உடல் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஜனாஸா தொழ வைத்து அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரை எத்தனை கோடி முஸ்லிம்கள் வருவார்களோ, எத்தனை கோடி மக்கள் வருவார்களோ, அத்தனை கோடி மக்களுடைய நன்மையான காரியத்தில் இருந்தோம், நல்ல அமல்களில் இருந்தோம், அவருடைய தொழுகையில் இருந்தோம், நோன்பில் இருந்தோம், ஜகாத்தில் இருந்தோம், ஹஜ்ஜில் இருந்தோம், இன்னும் எல்லா விதமான அமல்களில் இருந்தோம். ஹஜரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்து கொண்டே இருப்பானாக. அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த பதவியும் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. அவர்களுக்கு இருந்ததை போன்று ஈமானுடைய உணர்வையும் ஆகிரத்தின் மீதுள்ள நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் மீது இருந்த அந்த ஆர்வத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ்.